عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمد الله تعالى أولا متواليا كما أمر ونسلم على نبيه المعتبر وعلى آله وصحابه إرغاما لمن جهد به وكفر. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيله فبما رحمة من الله لنت لهم صدق الله العلي العظيم. اللهم صل على محمد نبيا شاهدا مبشرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا ورؤوف رحيما واجعله لنا نعمة ورحمة وهاديا صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முடித்தான இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைவர் அவர்களே, முன்னிலையாளர்களே, இஸ்லாமிய உறவின் முறை டெஸ்ட் போர்டினுடைய நிர்வாகிகளே, என்னுடைய மிகுந்த பாசத்திற்குரிய ஜாமியா ஹைராத்துல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பேராசிரியர்களே, சின்னப்பள்ளி பெரிய பள்ளியினுடைய இமாம்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, மக்தப் மதரசாவுடைய மாணவ மாணவிகளே, ஜாமியாவின் சொத்துக்களே, கல்வியை தேடும் மாணவ மாணவி முத்துக்களே, தொகுப்பாளரே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த நன்னாளின் பொருட்டால் நம்மளுடைய உள்ளங்களில் தேர்ந்திருக்கக்கூடிய தேவைகளை நமக்கு பரிபூர்ணமாக நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் இதையெல்லாம் முசீபத்துகள் என்று வைத்திருக்கிறானோ, என்னென்ன துன்பங்களை வைத்திருக்கிறானோ, என்னென்ன துயரங்களை வைத்திருக்கிறானோ, அனைத்தையும் விட்டு அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் என்னென்ன இன்பங்களை வைத்திருக்கிறானோ, என்னென்ன சந்தோஷங்களை வைத்திருக்கிறானோ, என்னென்ன மகிழ்ச்சிகளை வைத்திருக்கிறானோ, அல்லாஹ் அது அனைத்தையும் நம் அனைவர்களுக்கும் துண்டல் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை துவங்குகிறேன். கண்ணியமிக்கவர்களே, நாமெல்லாம் முதலில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். காரணம் என்னவென்றால், இந்த நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அவனுடைய தூதர் யாரை நேசிக்கிறார்களோ, இப்படி கூட சொல்லலாம், அல்லாஹ்வை யார் நேசிக்கிறார்களோ, அவனுடைய தூதரை யார் நேசிக்கிறார்களோ, அவர்களுக்குத்தான் இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான். அந்த வகையில் நாமெல்லாம் பாக்கியசாலிகள். அல்லாஹ் நமக்கெல்லாம் அவனுடைய அருள் மலைகளை தருவானாக. இங்கு வர நினைத்தும் வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இங்கு வரக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. வர வாய்ப்புகள் இருந்தும் வராமல் இருப்பவர்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. கண்ணியமிக்கவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ அறிஞர் பெருமக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். எத்தனையோ அரசர்கள் இந்த உலகத்தை ஆண்டு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்களுடைய வரலாற்று புத்தகங்களை படித்தால் நாம் அவர்களுடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ளலாம்.
அந்த புத்தகத்திலே ஒரு செய்தி எழுதியிருப்பார்கள், இவர் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இதை செய்திருப்பார், ஆனால் வாழ முடியவில்லை. ஆனால் வாழுகிற பொழுதே அனைத்தையும் செய்து காட்டியவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முகம்மது என்கிற பெயரில் ஒருவர் வருவார். அவர் தியரியாக சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவார், சென்று வருவார். இதற்கு பின் முகம்மது என்று ஒருவர் வருவார். பிராக்டிக்கல் லைஃப், அவர் சொன்னதையெல்லாம் இவர் வாழ்க்கையில் நடைமுறையாக உங்களுக்கு செய்து காமிப்பார் என்றெல்லாம் அல்ல, சொன்னதையெல்லாம் செய்தார்கள், செய்ய போவதையெல்லாம் சொன்னார்கள். அவர்கள் கால்தடம் பதிக்காத துறைகளே கிடையாது என்று கூட சொல்லலாம். என்னென்ன துறைகள் எல்லாம் இன்றைக்கு வருகிறதோ எல்லா துறைகளிலேயும் அவர்கள் கால்தடத்தை பதித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்கள, நம்மளுடைய தலைப்பு நாயகத்தின் ஆளுமை. ஆளுமை என்றால் என்ன? ஒரு நிகழ்வை சொன்னால் பொருத்தமாக இருக்கும் என்று என்னுடைய சிந்தனை சொல்கிறது. ஒரு நாள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூருக்கு பயணத்துக்காக சென்று விட்டார்கள். சென்றவர்கள் அவர்களுடைய பயண வேலைகள் எல்லாம் முடித்து மக்காவிற்கு திரும்புகிற நேரத்தில் கொஞ்சம் பர்ச்சேஸ் செய்துவிட்டு வரலாம் என்று கடை வீதிக்கு செல்கிறார்கள். அங்கு சென்று பார்த்தால் பழங்கள் எல்லாம் கடைகளிலே விற்கப்படுகிறது. மாதுளை பழம், ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், எல்லா பழங்களும் அங்குள்ள மார்க்கெட்டில் விற்கப்படுகிறது. இன்னைக்கு கூட திங்கட்கிழமை. கண்ணியவான்களே, அங்கு விலையில்லாத திராட்சை பழமும் அங்கு விற்கப்படுகிறது. இதை பார்த்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதையில்லாத திராட்சை பழத்தை விரும்பி சாப்பிடுவார்கள் என்று கொஞ்சம் பழத்தை சில கிருகத்திற்காக வேண்டி வாங்குகிறார்கள். வாங்கி மக்காவிற்கு திரும்புகிறார். வந்தவுடன் உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிற்குத்தான் சென்றார். அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ் கேட்டாங்க. யாரு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. சலாம், பதில் சலாம் சொல்லு. நான் உஸ்மான் வந்திருக்கிறேன். உள்ள வாங்க, என்னன்னு சொன்ன கேட்டாங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் கடைக்கு போனேன், விதையில்லாத திராட்சை பழத்தை பார்த்தேன், நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று நான் கொஞ்சம் வாங்கி வந்திருக்கிறேன். அப்படியா, சந்தோஷம், கொடுங்கள், சாப்பிடலாம் என்று சொல்லி பணத்தை வாங்குகிறார். சாப்பிடுவதற்காக வேண்டி மாய் பக்கத்தில் தான் கொண்டு போயிருக்கிறார்கள். ஒரு சத்தம் கேட்கிறது, ஐயோ பசிக்கிறே, சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது, சாப்பிடுவதற்கு ஏதாவது முன்னால் சாருங்களேன் என்று ஒரு சத்தம் கேட்கிறது. வாய் விரைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த பழத்தை அதோடு நிப்பாட்டி உஸ்மான் ரலியல்லாஹு இடத்திலே, தோழரே, வெளியில் யாரோ பசியோடு வந்திருக்கிறார், அவருக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுங்கள் என்று அனுப்பியிருக்கிறார். வெளியே வந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யாசகன் நிற்பதை பார்த்து அவருக்கு அந்த பழத்தை கொடுத்தார். பசியோடு வந்திருக்கிறாய், நீ இந்த பழத்தை சாப்பிடு என்று கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் இதை 10 திருகத்திற்காக வேண்டி வாங்கினேன். இந்த பழத்தை 10 திருகத்திற்காக வேண்டி நான் வாங்கினேன். நாயகம் விரும்பி சாப்பிடுவார்கள் என்று நான் வாங்கினேன். நான் உனக்கு 10 திருகத்தை தந்து விடுகிறேன், இந்த பழத்தை எனக்கு தரலாமா என்று கேட்கிறார். அந்த யாசகன் யோசித்தான், பணம் கிடைக்கிறது, நமக்கு விரும்பியதை வாங்கி சாப்பிடலாம் என்று, சரி நான் தந்து விடுகிறேன் என்று பணத்தை வாங்கி கொண்டு பணத்தை உஸ்மான் இடத்திலே ஒப்படைத்து விட்டார். உள்ளே வந்து வேற சொல்லலாம், இன்னாங்க பழம், சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன தோழரே, வெளிய ஒரு யாசகர் வந்திருந்தார,
அவர்கிட்ட கொடுக்க சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்த, நீங்க பழத்தோட வந்திருக்கீங்க, அவங்களுக்கு கொடுக்கலையான்னு சொல்லி கேட்டாங்க. தோழர் சொன்னார், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி நான் 10 திருகத்தை கொடுத்தேன், எனக்கு தகுதியான்னு கேட்டேன். அவர் சரின்னு சொல்லி தந்துட்டாரு. அப்படியா, சந்தோஷம். பிஸ்மில்லான்னு திரும்பவும் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். அதே சப்தம் கேட்கிறது. ஐயோ பசிக்கிறே, சாப்பிடுவதற்கு ஏதாவது இருந்தால் பார்க்கிறேன், சாப்பிட்டு 3 நாட்கள் ஆகிவிட்டது என்று அதே சப்தம் கேட்கிறது. திரும்பவும் கொடுத்து அனுப்புகிறார்கள். திரும்பவும் அதே நிகழ்வு தான் நடக்கிறது. அவர் அந்த யாசகனிடத்தில் கொடுத்தார். திரும்ப 10 திருகத்துக்கு வாங்கினார். பின்பு உள்ளே ரசூலுல்லாஹிடத்தில் கொடுத்தார். திரும்பவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். திரும்பவும் அதே சப்தம். ஏற்கனவே எத்தனை திருகம் சம்பாதிச்சிட்டாரு? முதல்ல ஒரு 10, இப்ப எத்தனை? இன்னொரு 10, மொத்தம் எத்தனை திருகம்? 20 திருகம். திரும்ப 3வது முறையாக அதே சப்தம் கேட்கிறது. திரும்பவும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டாங்க. திரும்பவும் உஸ்மான் ரலியல்லாஹு அதே மாதிரி சொல்லி 10 திருகத்துக்கு வாங்கிட்டு உள்ளே வந்தார். இப்ப எத்தனை திருகத்தை சம்பாதிச்சாரு? எத்தனை திருகம்? பரீட்சையில கேள்வியில வரலாங்க, கவனிங்க. 30 கூட கேள்வியில இருக்கலாம்ல. இப்ப எத்தனை திருகம் சம்பாதிச்சிட்டாரு? 30 திருகம் சம்பாதிச்சிட்டாரு. திரும்பவும் சாப்பிடலாம் என்று ஆரம்பிக்கிற பொழுது அதே சப்தம் கேட்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருந்து வெளியே வந்து கேட்டார்கள், நீ உண்மையிலேயே பதியிலே வந்திருக்கக்கூடிய யாசகனா, இல்லை பணம் சம்பாதிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய வணிகனா என்று அந்த யாசகனிடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் உடனே இந்த வகை அறிவித்து விட்டார். யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிற்கு, இந்த ரசூல் என்கிற பொறுப்பிற்கு இந்த பேச்சு சரி கிடையாது. நீங்களும் ஏழையாகத்தான் இருந்தீர்கள், உங்களை பணக்காரராக ஆக்கியது நான். நீங்களும் ஆதரவற்ற நிலையில் தான் இருந்தீர்கள், உங்களுக்கு ஆதரவு கொடுத்தது அல்லாஹ் என்கிற நான். நீங்களும் ஈமான் இல்லாமல் தான் இருந்தீர்கள், உங்களுக்கு ஈமானை கொடுத்தது நான். இந்த பேச்சு உங்களுக்கு சரி கிடையாது. ரசூல் என்கிற இந்த பொறுப்பிற்கு இப்படிப்பட்ட பேச்சு சரியானதாக இருக்காது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஒரு இடத்திலே சொல்லுவான், அல்லாஹ்வே சொல்லுவான், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல். முஹம்மதே, நீங்கள் ஒரு ரசூல், உங்களுக்கு முன்னால் ஏராளமான ரசூல்மார்கள் சென்று விட்டார்கள். ஒருவரை குத்தினார், அவர் இறந்து விட்டார். இன்னொருவர் தன்னுடைய சமூகத்திற்கு பாதகமாகவும் தன்னுடைய மகனுக்கு சாதகமாகவும் நடந்து கொண்டார். இன்னொருவர் தன்னுடைய சமுதாயத்திடத்திலே பொய் சொல்லிவிட்டார், தன்னுடைய மனைவிக்கு முன்னால் பொய் சொல்லிவிட்டார். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த ரசூல் என்கிற பொறுப்பிற்கு இந்த பேச்சு சரியில்லை நாயகமே, இப்படி பேசாதீங்க என்று அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, ஆளுமைனா என்ன தெரியுமா? அதிகாரம் செலுத்துறதுக்கு பேர் ஆளுமை கிடையாது. ஒருவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த முறையில் நடந்து கொள்ள வேண்டும், சுருக்கமா சொல்ல போனா இடம் பொருள் ஏவல் என்று சொல்வார்கள் அல்லவா, இதுதான் ஆளுமை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து. மகாத்மா காந்தி இந்தியா சுதந்திரம் ஆகஸ்ட் 15 இந்த இந்தியாவினுடைய சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த அந்த மகாத்மா காந்தி த எண்ட் இந்தியா என்கிற புத்தகத்தில் ஒரு செய்தி சொல்லுவார். 200 கோடி மக்களுடைய உள்ளத்தை நபிகள் நாயகம் ஆளுகிறார் என்றால் நற்குணங்கள் நிறைந்த அவருடைய ஆளுமைதான் அதற்கு காரணம் என்று சொல்லுவார். எப்படிப்பட்ட மகாத்மா காந்தி! இன்றைக்கு சுதந்திரம் என்று சொன்னால் யாரை தீக்கி வைத்துக் கொண்டாடுகிறோமோ, யாருடைய புகைப்படம் காகிதத்தில் இல்லை என்று சொன்னால் அது சாதாரண குப்பையாக பார்க்கப்படுமோ அந்த மகாத்மா காந்தி சொல்கிறார், 200 கோடி மக்களினுடைய உள்ளத்தை நாயகம் ஆளுவதற்கு காரணம் நற்குணங்கள் நிறைந்த அவருடைய ஆளுமை என்று சொல்கிறார். அந்த ஆளுமையினுடைய பட்டியலை குறிப்பிடும் பொழுது சொல்லுவார், ஒரு பெண்ணிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் கற்றிருந்தார். ஒரு அடிமையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் புரிந்திருந்தார். தொலைநோக்கு சிந்தனையோடு இருந்தார். தனக்கு உபகாரம் செய்வதற்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார் என்றெல்லாம் அந்த பட்டியல், நீண்ட பட்டியலில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நேரம் இருக்கு அதோடு சொல்லி முடிச்சிடலாம்.
அவர் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்தார் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லுவார். கண்ணியத்திற்குரியவர்கள் ஐயாமல் ஜாகிரியா என்று சொல்லுவார்கள். பெண்களை ஏதோ சாதாரண வெள்ளை கதைக்கு போடப்பட்ட பேப்பரை போன்று பார்க்கப்பட்ட அந்த காலத்தில் பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்தவர்கள் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹிராக் கோகையில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். வகி வந்தது நேர கொண்டு ஒப்படைத்தது யாரிடத்தில்? அம்மையார் கதீஜா அம்மையார் இடத்தில். இன்றளவும் பேசப்படுகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கண்ணியத்திற்குரியவர்கள் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிபூர்ணமாக கொடுத்தார்கள். அவர்கள் கொடுக்கப்பட்டதனால்தான் இன்றைக்கு பெண்கள் இந்த சமூகத்தில் ஒரு தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அந்தஸ்திற்கு இருக்கிறார்கள். ஹாத்தம் தாயினுடைய மகள் போரிலே கைதியாக பிடிக்கப்படுகிறார். அம்மா ஹாத்தம் தாயினுடைய மகள் சஃபானா பின்த் ஹாத்தம் தாய் அவர்களுடைய பெயர். அவர்கள் போரிலே கைதியாக பிடிக்கப்படுகிறார். தூரத்தில் வருகிற அந்த பெண்மணி கைதியாக பிடிக்கப்பட்டதினால் தலையிலே போர்த்தியிருந்த அந்த சால் எங்கோ சென்று விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்தார்கள். தூரத்துல வர்றதை பார்த்துட்டு ஒரு பெண்மணி தன்னுடைய தலையிலே ஆடை இல்லாமல் வருவதை பார்த்துக் கொண்டு, ஒரு பெண்ணின் மானத்தை மறைப்பது இஸ்லாம் அல்லவா, தன் மேலே இந்த பலப்பாயை எடுத்து வைக்கிறார்கள். அங்கேயும் கற்றுக் கொடுக்கிறார்கள், ஒரு பெண்ணின் மானத்தை மறைப்பது இஸ்லாம். இன்றைக்கு சர்வ சாதாரணமாக ஆகிவிட்டது. வெளியூர்களுக்கு சென்று பார்த்தால் தலைவிரித்து ஆடுகிறது இஸ்லாமிய பெண்களுடைய நிலைமை. ஒரு பெண்ணின் மானத்தை மறைப்பது இஸ்லாம். உங்களுக்கு எல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். இங்கிலாந்தில் உள்ள ஒரு பெண்மணி ஆப்கானிஸ்தானிலே கைதியாக பிடிக்கப்படுகிறார். கொஞ்ச நாளைக்கு பின்னால் அவள் விடுதலை செய்யப்படுகிறாள். திரும்ப இங்கிலாந்துக்கு வந்து இறங்குகிற பொழுது பத்திரிகையாளர்கள் எல்லாம் சூழ்ந்து கொண்டார்கள். சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், சொல், உன் மீது என்னென்ன காயங்கள் இருக்கிறது எல்லாம் சொல், உன்னை எப்படி எல்லாம் சிறுமைப்படுத்தினார்கள் என்பதை சொல், உன்னை எப்படி எல்லாம் சித்திரவதைகள் செய்தார்கள் என்பதை எல்லாம் சொல், யாரை கண்டு பயப்படாதே, ஆப்கானிஸ்தானில் உள்ள முஸ்லிம்கள் உன்னை எப்படியெல்லாம் சித்திரவதை செய்தார்கள் என்பதை சொல், யாரும் உன்னை ஒன்றும் செய்ய போவதில்லை, தைரியமாக என்று சொல் என்று சொன்ன பொழுது அந்த பெண்மணி சொன்னால், பைத்தியக்காரர்களே, முஸ்லிம்கள் என்னை சிறைபிடித்தார்கள், என் பக்கம் திரும்பி கூட பார்க்கலையா, திரும்பி பார்க்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நான் அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த பத்திரிகை நிபுணரிடத்தில் அந்த பெண்மணி சொன்னார். ஒரு பெண்ணின் மானத்தை மதிப்பது இஸ்லாம். பெரிய வாக்கியம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு ஏராளமான விஷயங்களை கற்றுத் தருகிறது. கல்வியை தேடி போனால் அதற்கு பெயர் இஸ்லாம், நீதிபதி ஆகினால் அதற்கு பெயர் இஸ்லாம், தளபதியாக மாறினால் அதற்கு பெயர் இஸ்லாம், எல்லாம் இஸ்லாம். இன்றைய காலகட்டத்தில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ எல்லாம் இஸ்லாம் தான். அப்போ ஹாத்தம் தாயினுடைய மகள் அம்மா சஃபானா பின்த் ஹாத்தம் தாய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். சொன்னார்கள், நான் ஹாத்தம் தாயின் மகள் என்று சொன்னார்கள். எழுந்திருத்து நின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொன்னார்கள், உன்னுடைய தந்தை புகழுக்குரியவர், இஸ்லாம் பரவதற்கு முன்பாக ஏராளமான நல்ல காரியங்களை செய்திருக்கிறார். புகழுக்குரியவர் உன் தந்தை, நீ என்னுடைய மகள் என்று சொன்னார். உனக்கு என்னமா வேணும்னு கேட்டாங்க. அந்த அம்மா சொன்னாங்க, யார சொல்லலாம், ஹலக்கல் வாலிது வாபல் வாபிது, ஹலக்கல் வாலிது வாபல் வாபிது. எங்க அத்தை இறந்துட்டாங்க, எங்க அத்தை எழுதிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க. என்னைய இங்க கைதியா இருக்கிறல்ல, என்னை ரிலீஸ் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க, நான் தனியா இருக்கிறேன். அப்படியா, உனக்கு என்னமா வேணும் என்னிடத்துல கேள் என்று சொன்னார்கள். அவர்கள் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டார்கள். உனக்கு விடுதலை என்று சொன்னார்கள். அதோடு இல்லை, வேற என்ன வேணும் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, உனக்கு வேற என்ன வேணும் கேட்டார்கள். அந்த அம்மா சொன்னாங்க, நான் பெரும் கூட்டமாக கைது செய்யப்பட்டிருக்கிறேன், எல்லோருக்கும் விடுதலை. அத்தோடு விடவில்லை, சஹாபாக்களை அழைத்தார்கள். இவர்களை பாதுகாப்பாக இவர்களுடைய ஊர்களுக்கு செல்வதற்கு இவர்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்திக் கொடுங்கள், அணிவதற்கு ஆடைகளை ஏற்படுத்திக் கொடுங்கள், வீட்டிலே உணவு உண்பதற்கு உணவை ஏற்பாடு பண்ணி கொடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார்.
வீட்டிற்கு வந்தார்கள். தன்னுடைய சகோதரர் அதி இப்னு ஹாத்தம் அவர் நாட்டை விட்டே ஓடுவதற்கு தயாராகிவிட்டார். அதி இப்னு ஹாத்தம் நாட்டை விட்டே ஓடுவதற்கு தயாராகிவிட்டார். அந்த அம்மா வந்தாங்க, பா நீ நினைக்கிற முகம்மது அங்க இல்ல, அப்படி என்றால் நான் அவருடைய குடும்பத்தை பார்த்துதான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வேன். அப்படியா, சரி போகலாம், நீ போய் பார்ப்பா என்று சொன்னாங்க. யாரு? சஃபானா பின்த் காத்தும் தாயினுடைய மகள் வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்டாங்க தெரியுமா? நீதானே அதி இப்னு காத்தும்? அரண்டு போனார்கள். என்னுடைய பெயர் அதி என்று இவருக்கு யார் சொன்னது? மிரண்டு போயிட்டாங்க. தோல்ல கை போட்டாங்க ரசூலுல்லாஹ். அன்புலக பார்த்தாங்க, தோலை தடவி விட்டாங்க. அடுத்து கேட்டாங்க, வீட்டுக்கு போகலாமா? இன்னும் மறந்து போனார். என்னுடைய சகோதரிடத்தில் நான் அவருடைய குடும்பத்தை பார்த்துதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது என்று சொன்னதை இவருக்கு யார் சொன்னார்? அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அங்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பெண்மணிக்கு மரியாதை கொடுத்ததினால், அவர்களுக்கு ஒரு அடிமை அவர்களுக்கு கொடுத்த மரியாதையின் காரணத்தினால் குடும்பம், அவருடைய சகோதரர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவரோடு இருந்த மற்ற கைதிகளும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களிடத்தில் நடந்து கொண்ட விதம். இதை மகாத்மா காந்தி குறிப்பிடுகிறார் என்ற புத்தகத்தில். அந்த செய்தி, அந்த பட்டியலிலே இரண்டாவது ஒரு செய்தி சொல்வார்கள். அடிமையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த முகமது தெரிந்திருந்தார். ஒரு அடிமையிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த முகமது தெரிந்திருந்தார். பாதையிலே நடந்து செல்கிறார்கள். எல்லோரும் நடக்கக்கூடிய பாதைதான். அழுகிற சத்தம் கேட்கிறது நின்று விட்டார்கள். ஏதோ உலக சத்தம் கேட்கிறது நின்று விட்டார்கள். உள்ள போய் பார்த்தார்கள். அந்த வீட்டுக்குள் ஒரு கருப்பினத்த அடிமை. என்ன நடந்ததுன்னு பார்த்தாங்க. கடுமையான காய்ச்சல், உடல் நடுங்கி கொண்டிருக்கிறது அவருக்கு. கேட்டாங்க, சாப்பிட்டியாப்பா? பேச்சு வரல. உடனே வீட்டிற்கு போனார்கள். பால் கொண்டு வந்தார்கள், பழம் கொண்டு வந்தார்கள், தண்ணீர் கொண்டு வந்து அந்த அடிமை இடத்துல கொடுத்தார்கள். நீ சாப்பிடு என்று சொன்னார். அவர் கேட்டார், பழத்தை சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது கேட்டார், என் காய்ச்சலுக்கு நீங்கள் யார்? எனக்கு பால் கொண்டு வருகிறீர்கள், பழம் கொண்டு வருகிறீர்கள், தண்ணீர் கொண்டு வருகிறீர்களே, என்னுடைய காய்ச்சலுக்கு நீங்கள் யார் என்று கேட்கிறார். அவர் சொன்னார், நான் தான் முஹம்மது. நீங்கள் தான் முஹம்மதா? கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த மக்கமா நகரத்திலே உங்களை பற்றி என்னென்னவோ செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னை பார்த்தாலே பார்க்க கூடாது என்று சொல்லுகிற இந்த மக்கமா நகரத்தில் உங்களை அவர்கள் தவறாகத்தான் பேசுகிறார்கள். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறீர்களே, எனக்கு பால் கொண்டு வந்திருக்கிறீர்களே, பணம் கொண்டு வந்து தந்திருக்கிறீர்கள், உங்களையா இப்படி பேசுகிறார்கள் என்று அந்த அடிமை கேட்கிறார். அடுத்து சொன்னாங்க, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிட்டேன். இப்ப உடம்பு கொஞ்சம் ஹெல்த் ஆயிருக்கு, கொஞ்சம் திரும்ப நடுங்குது. அவங்க சொன்னாங்க, படுத்துக்கொள். ஒரு சொன்னார், அடிமை சொன்னார், படுப்பதா? இதோ இருக்கிறதே கோதுமை. இந்த கோதுமைகளை அரைத்து மாவாக ஆக்காமல் விட்டுவிட்டால் உமையா என்று சொல்கிற என்னுடைய எஜமானன் காலையில் காட்டையினால் என்னுடைய முதுகை அடிப்பான், என்னால் வழிபாட முடியாது என்று அந்த அடிமை சொன்னார். அப்பதான் ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க, உமையா என்றால் இவர்தான் பிலாலா? முதல் சந்திப்பு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சந்தித்தது அந்த வீட்டிலே தான். உமையா என்றால் இவர்தான் பிலாலா? அப்போது விடவில்லை, நீ படுத்துக்கொள், உன் மாவுகளை நான் அழைக்கிறேன் என்று அந்த மாவுகளை அழைத்து கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடிமையின் வேலையை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய பொறுப்புதாரிகள் அப்படி செய்வார்களா? ஒரு வார்த்தை அவன் ஏதோ சொன்ன தலையை கீழே கொடுத்துட்டா அவனுக்கு ரோசம் வந்துடும், ரோசம் வந்துடும். ஆனா அடிமைகளை தான் பார்த்து கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அடிமை இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விருப்பை யார் கற்றிருந்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிந்திருந்தார். இதை அந்த புத்தகத்தில் எல்கி இந்தியா என்கிற புத்தகத்தில் மகாத்மா காந்தி அவர்கள் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். அதைத் தொடர்ந்து மூன்றாவதாக மகாத்மா காந்தி சொல்லுவார், அவர் தொலைநோக்கு சிந்தனையோடு இருந்தவர். யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தொலைநோக்கு சிந்தனையோடு இருந்தவர்கள் என்று சொல்வார்கள். ஏன் சொன்னார்கள்? அதற்கும் ஒரு நிகழ்வை குறிப்பிடுவார்கள். யமாமா என்கிற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்தில் சென்றவர்கள் எல்லாம் பெரும் பெரும் ஹாஃபிழ்கள், பெரிய பெரிய ஹாஃபிழ்கள், நடமாடும் குர்ஆன் என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஹாஃபிழ்கள் எல்லோரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். குர்ஆன் உள்ளத்திலே சுமந்திருக்கக்கூடிய அந்த ஹாஃபிழ்கள் அழிந்து கொண்டு வருகிறார்கள். இதை பார்த்த உமர் அபூபக்கரிடத்திலே வந்தார்கள். யா அபூபக்கர், இந்த குர்ஆன் அழிந்து கொண்டு வருகிறது, இதை இப்படியே விட்டுட்டோம்னா குர்ஆன் ஒட்டுமொத்தமாக அழிந்துவிடும், இதை எழுத்து வடிவில் கொண்டு வரலாம் என்று சொன்னார்கள். அப்ப அபூபக்கர் தான் கலீஃபா. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கலீஃபா. அப்ப அவங்க சொன்னாங்க, கைஃபா அஃஅலு ஷைஅன், நான் எப்படி செய்ய முடியல? லம் யஃஅலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு செயலை நான் எப்படி செய்ய முடியும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள். சொன்னார்கள், இப்படியே விட்டுவிட்டால் நாளைக்கு வரக்கூடிய சமுதாயத்திற்கு குர்ஆன் என்றால் என்னவென்று தெரியாமல் போய்விடும், இதை எழுத்து வடிவில் கொண்டு வந்தால் தான் சிறப்பாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யோசனைக்கு தென்படுகிறது இது சரியான கருத்து என்று. உடனே காத்திபுல் வஹி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். வந்தார்கள். குர்ஆனை எழுத்து வடிவில் எழுதலாம், எங்கெங்கெல்லாம் எழுதியிருக்கிறதோ, குர்ஆன் எங்கெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ, பாறையிலே இருந்தாலும் சரி, பேரிச்சம்பழ கொட்டை விதையிலே இருந்தாலும் சரி, காகிதத்திலே இருந்தாலும் சரி, பேப்பரிலே, இலையிலே, மரக்கட்டைகளிலே எழுதி எழுதப்பட்டிருந்தாலும் அனைத்தையும் கொண்டு வாருங்கள். ஆனால் ஒரு நிபந்தனை, எழுதக்கூடிய கொண்டு வரக்கூடிய ஒவ்வொருவரும் 2 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கலீஃபா. ஒவ்வொருவர்களும் 2 சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். எல்லோரும் குர்ஆனுடைய ஆயத்துக்களை கொண்டு வந்தார்கள். 2 சாட்சிகளோடு கொண்டு வந்தார்கள். சூரத்து தௌபா 128வது ஆயத்து பிளஸ் 129வது ஆயத்து. லக்கத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் ஃபஇன் தவல்லவ் ஃபகுல் ஹஸ்பியல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவ அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அலீம் என்கிற அத்தியாயம். இந்த செய்தியை, இந்த ஆயத்தை ஒரு சஹாபி கொண்டு வந்து ஒப்படைக்கிறார்கள். செய்திருக்கிற வந்து ஒப்படைக்கிறார்கள். நான் 2 ஆயத்துக்களை வைத்திருக்கிறேன், இதை எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, நிபந்தனை தெரியுமா தெரியாதா? நிபந்தனை தெரியுமா தெரியாதா? எந்த ஆயத்தினாலும் கொண்டு வாங்க, ஆனா 2 சாட்சி கொண்டு வரணும், அது தெரியுமா தெரியாதான்னு சொல்லி கேட்டாங்க. என்ன செய்தியை கேட்டுக்கிட்டீங்க? உங்களுக்கு தெரியாதா? ரசூலுல்லாஹ் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? My one witness is equal to 2 witness. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, என்னுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம் என்று நாயகம் சொன்னது உங்களுக்கு தெரியாதா? செய்தே இப்படி ஒரு கேள்வி என்னிடத்தில் கேட்டிருக்கிறீர்கள் என்று ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஹுசைமா, அந்த சஹாபி, அந்த 2 சாட்சிக்கு சொந்தக்காரர் ஹுசைமா, அந்த சஹாபி சொல்கிறார், ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்துல ஒரு வியாபாரியோடு கொஞ்சம் வாக்குவாதம். ரசூலுல்லாஹ் ஒரு குதிரையை வாங்கிட்டாங்க. ஒரு வியாபாரிட்ட ஒரு குதிரையை வாங்கிட்டாங்க. வாங்குறத அந்த வியாபாரி ஏற்றுக்கிற மாட்டான். வாங்குறத யார் ஏற்றுக்கிற மாட்டா? காசுலாம் கொடுத்தாச்சு, நீங்க வாங்குறது ஏன் குதிரை சொல்லிட்டு யாரு? அந்த வியாபாரி. ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, என்னுடைய குதிரை நான் இப்பதான் அதுக்குள்ள இல்லையா? இல்ல இது ஏன் குதிரை. பிரச்சனை பெருசாங்க. அப்பதான் அந்த வழியா ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். என்ன யாரும் சொல்லலாம், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி நான் குதிரையை வாங்கினேன், இவர் இல்லைங்கிறாரு, என்னன்னு தெரியல அப்படின்னு. அந்த வியாபார இடத்துல ஹுசைமா பேசுகிறார்கள், ரசூலுல்லாஹ் பார்த்தேன், இது ரசூலுல்லாஹ் வாங்கின குதிரை, இது ரசூலுல்லாஹ்வுடைய குதிரை, இது அவர்கள் தான் வாங்கினார்கள், நான் இதற்கு சாட்சி சொல்கிறேன் என்று அந்த வியாபார இடத்தில் பேசினார்கள். சம்பவம் முடிஞ்சு போச்சு. ரசூலுல்லாஹ் ஹுசைமாட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன ஹுசைமா, நான் குதிரையை வாங்கும் போது நீங்க இல்லை அந்த இடத்துல, நான் குதிரையை வாங்கும் போது அந்த இடத்துல நீங்க இல்ல, அப்ப எப்படி நீங்க சாட்சி சொல்லுங்க, எனக்கு நீங்க எப்படி சாட்சி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த ஹுசைமா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் வானத்திலே இருந்து ஏதோ செய்தி வருகிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், நாங்கள் நம்புகிறோம்.
அல்லாஹ் உங்கள் இடத்தில் பேசுகிறான் என்று சொல்கிறீர்கள், நாங்கள் நம்புகிறோம். ஏதோ வானத்தில் இந்த மலக்குமார்கள் உங்களிடத்தில் வருகிறார்கள் என்று சொன்னீர்கள், அதையும் நாங்கள் நம்புகிறோம். சாதாரண ஒரு குதிரை, இதெல்லாம் நம்ப மாட்டோமா? அப்படின்னா ரசூல்லா சொன்னாங்க, எப்பவுமே சஹாபிகளுக்கு ஏதாவது ஒரு சிறப்பு சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, உன்னுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம் என்று சொன்னார். பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய காலகட்டத்தில் இந்த செய்தி பேசப்படும் என்பதை தொலைநோக்கு சிந்தனையோடு அப்பொழுதே குறிப்பிட்டார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னுடைய ஒரு சாட்சி 2 சாட்சிக்கு சமம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பட்டியல் இன்னும் தொடர்கிறது. 4ஆவதாக ஒரு செய்தி சொல்லுவார்கள். மகாத்மா காந்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொறுப்பினுடைய அதிகாரத்தை யாரிடத்திலும் காட்டியதில்லை. தான் பார்க்குகிற இந்த பொறுப்பின் அதிகாரத்தை நாயகம் யாரிடத்திலும் காட்டியதில்லை என்று சொல்வார். ஒரு பெரிய அரசர், எல்லா நபிமார்களும் ஒரு கூட்டத்திற்கு தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அங்கு ஒரு கூட்டம் இருக்கும் மாநாட்டாளியில், அவர்களுக்கு ஒரு ரசூல். பாத்திமாவில் ஒரு கூட்டம் இருக்கும், அவர்களுக்கு ஒரு ரசூல். மதுரையில் ஒரு கூட்டம் இருக்கும், அங்கு ஒரு ரசூல். இப்படி ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நேரத்தில் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரசூலாக அனுப்பப்பட்டவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு யாரிடத்தில் அவர்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்தாலும் உடனே என்கவுண்டர் தான். அப்படிப்பட்ட நாயகம் பெரும் பொறுப்பிற்கு செல்லக்காரர். யாரிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்தாலும் அதற்கு உடனே ஆக்ஷன் எடுக்கப்படும். சஹாபாக்களிடத்திலே சொன்னா கழுத்து துண்டிக்கப்படும், அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ்வுடைய வேதனை எடுக்கப்படும். இப்படி பெரும் பொறுப்பிற்கு செல்லக்காரராக இருக்கக்கூடிய இந்த ரசூலுல்லாஹ் தனக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்யாமல் இருந்தது. சுருக்கமாக சொல்றேன், மேலோட்டமாக சொல்கிறேன். அம்மா உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா பெரும் கஷ்டம். தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் தன்னுடைய கணவரை விட்டுவிட்டு சென்று விட்டார். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. முதலில் உள்ளே வந்து பிலாலை அழைத்து வாங்கி சொல்ல சொன்னார்கள். அவர்கள் வாங்கி சொன்னவுடன் உள்ளே காலையில் எடுத்து வைக்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு. அபூபக்கர் ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்கலாம். அபூ சுஃபியான் கூப்பிட்டாங்க, எங்க வீட்டுக்கு வாங்க. 4 வீட்டுக்கு போகவில்லை. தன்னை வளர்த்த, தன்னை விட 20 வயது மூப்பிலே இருக்கக்கூடிய அம்மா உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். அவர்கள் வளர்த்ததில் காரணத்தினால் பெரும் கொண்டாட்டம், பட்டண மக்கள் ஏற்பட்ட நேரத்தில் பெரும் கொண்டாட்டம். அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் மனதை கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு என்ன மக்காவில் என்று கேட்டார்கள். இன்னைக்கு முகமது மக்காவை வென்று விட்டால் அவருடைய பொறுப்பு பிரியாணி இருக்கிறது. அவர் இன்றைக்கு மக்காவை வென்று விட்டால் அவர் என்னுடைய சகோதரன் என்று சொன்னார்கள். அப்ப சொன்னாங்க, உங்களுக்கு சகோதரன் என்றால் எனக்கு மாமா தானே, அப்ப எனக்கு வீட்டுக்கு வருவாங்களா? வருவது ரொம்ப கஷ்டம். இன்றைக்கு எப்படிப்பட்ட நாள் என்றால் பெரும் சுமைகள் அவர்கள் மேல் இருக்கக்கூடிய நாள். இன்றைக்கு வருவார்களா என்று தெரியாது. கதையை தட்டுகிற சத்தம் பெற்றது. உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டை அவங்க கேட்டாங்க, யார் வந்திருக்கா? உம்மு ஹானி ரலியல்லாஹு கேட்கிறாங்க, பெண்களே உங்களுடைய கவனத்திற்குத்தான், யாரிடத்திலும் குரலை பேசாதீர்கள், அதட்டல் குரலை பேசுங்கள், நீங்கள் சிந்தனைகள், நீங்கள் சொல்கிறது. அவர்கள் கேட்டாங்க, யார் வந்திருக்கிறார்? வேகமா கதவை சொன்னாங்க. எங்கன்னு கேட்டாங்க. உங்க வீட்டுல இருக்காங்கல்ல, உங்க வீட்டுல இருக்கிறவங்க அணிவிக்கல பேர் சொல்லுவாங்க, நான் சொல்லுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டேன், யாரையும் சொல்ல வேண்டாம் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொன்னாங்க. வீட்டில் இருப்பவர்களுக்கு பாதுகாப்பு. ஏனென்றால் உம்மு ஹானி வீட்டிலே சில கைதிகளை கூப்பிட்டு இருக்கிறார்கள். மக்காவில் சண்டை புகுந்தது, அவர்களுக்கு பாதுகாப்பு என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தது என்று சொன்னாங்க. ஏன் இதை தெரிய வேண்டும்? உம்மு ஹானி தன்னை வளர்த்தார்கள். அவர்களுடைய பாதுகாப்பில் இருக்கக்கூடிய கைதிகள் துண்டிக்கப்படக்கூடாது என்று அவர்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள். தனக்கு இடம் கொடுத்தவர்களுக்கு அவர்கள் யாருக்கு இடம் அளிக்கிறார்களோ அவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உபகாரம் செய்கிறார்கள். இறுதியாக ஒரு செய்தி
தன்னை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்களுக்கு தன்னை நேரம் ஒதுக்கி கொடுப்பார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த நிகழ்வுதான். அபூபக்கர் பாசத்து கூட சொன்னாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரிந்த நிகழ்வுதான். வந்தாங்க, நைட்டு ரசூலுல்லாஹ் இருந்தாங்க, காலையில பார்த்தாங்க, மேலோட்டமாக சொல்லிடு, எப்போ தன்னை யாருக்காக வந்தாலும் நேரத்தை எழுதி கொடுப்பாங்க. அலி கலந்தர் இன்றைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், தான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் உடனே காட்சி தருகிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அலி கலந்தர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வாழ்ந்த இறைநேசர் அலி கலந்தர். அவர் குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நாயகத்தை பார்ப்பார், நேரில் பார்ப்பார். ஒரு நாள் தன்னுடைய பயணத்தோழரோடு கனகடி என்று நடந்து கொண்டார். அன்று இரவு ரசூலுல்லாஹ் காட்சி தரலாம். இவர்களுக்கு நிலை கொள்ளவில்லை, நாயகத்தை பார்க்க முடியவில்லையே, இதனால் தான் இருக்குமா தினமும் காட்சி தந்த ரசூலுல்லாஹ் இன்றைக்கு காட்சி தராமல் இருக்கிறார்கள் என்று எண்ணி மதீனாவிற்கே வந்து விட்டார்கள். வந்து மதீனாவிற்கு வந்து பார்த்தால் அந்த பெரும்பெரும் ஆசிக்கீன்கள் வந்து சொன்னார்கள், நடந்ததை சொன்னார்கள். அந்த ஆசிக்கீன்கள் எல்லாம் சொன்னாங்க, இதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இதற்கு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இங்கு ஒரு அம்மா வருவார்கள், இந்த இடத்தில் தான் அமர்வார்கள். அவர்கள் வருவதற்கு 10 நாளோ 15 நாளோ எவ்வளவு நாள் வேண்டாலும் ஆகலாம். தன் மேலே பெரிய போர்வையை போட்டிருப்பார்கள். அவர்கள் வருவார்கள், அவர்களிடத்தில் உங்களுடைய குறையை சொல்லுங்கள், உங்களுடைய குறை இருப்பதற்கு அவர்களுடைய பரிந்துரை பயன்படலாம் என்று சொன்னார்கள். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த அம்மா வந்தாங்க, சொன்னாங்க அந்த பூவலி கலந்தர் என்கிற இளைஞர் இந்த மாதிரி நடந்து போச்சு. அப்படியா, இனிமேல் இது போன்று நடக்காது உறுதி சொல்கிறாயா? உறுதி சொல்கிறேன், பாரு நேரே என்றார்கள். பார்த்தார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கண் முன்னால் இருக்கிறார்கள். அந்த இறைநேசர் சொன்னார், ஹாதா ஹபீபுல்லாஹ் ஹாதா ரசூலுல்லாஹ் ஹாதா அலீமுல் ஜாஹ் மல் ஹஸ்தஹு மௌலா பில்ஃபாத்தில் கிதாப் யா ஹாதில் லக்கியாத் யா பாலில் லக்கியாத். அந்த பைத்தை முழுவதுமாக பாடுகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொன்றையும் அர்த்தத்தோடு படியுங்கள். உங்களுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும், ஆதா ரசூலுல்லாஹ் அர்த்தம் தெரியாதா? நீங்க எனக்கு செஞ்சிடறோம். கணியத்திற்குரியவர்களே, பார்த்தார்கள், ரசூலுல்லாஹ் காட்சி தருகிறார்கள். இன்றைக்கும் தன்னுடைய பொறுப்பினுடைய அதிகாரத்தை யாரிடத்தில் காட்டியது? நாமும் பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் இதைத்தான் மகாத்மா காந்தி என்கிற புத்தகத்தை சொல்லுவார். ஒரு முழுமையான ஆளுமைக்கு சொந்தக்காரர் நடந்தால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 200 கோடி மக்களுடைய உள்ளத்தை ஆட்சி செய்கிறார் என்றால் நற்குணங்கள் நிறைந்த அவருடைய ஆளுமை. சொன்னாங்களா, பட்டியல் பெரியது, நேரம் குறைவாக இருக்கிறது, பேசினால் பேசிக்கொண்டே செல்லலாம். கண்ணியத்திற்குரியது, அவர்கள் கற்றுக்கொண்ட ஆளுமை இந்த சமூகத்திடத்தில் இருந்தால் இன்றைக்கு நாமும் அதிகாரம் செய்யலாம். நம்ம இடத்துல இஸ்லாமியர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா? இன்றைக்கு யாரிடத்தில் இருக்கிறது? இஸ்லாமுடைய ஆளுமை, அவர்கள் யாரிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற விதம் இந்த சமூகத்திடத்தில் இருந்த பொழுது இந்த சமூகம் உலகம் முழுவதும் ஆட்சி செய்கிறது. அது இஸ்லாமியருடைய கட்டுப்பாட்டில் இப்பவும் இருக்கிறது. என்னோட ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்கிறார் இஸ்லாமிய சமூகம். என்ன காரணம்? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஆளுமை, அந்த இடப்பொருள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் இல்லை. அதிகாரத்தை பொறுத்து முடிக்கிறான், முடிக்கிறான். இது என்ன மாசம்? ஆகஸ்ட் 15. என்ன சொல்லுவீங்க? இந்த மாசம் என்ன? ஆகஸ்ட் 15 சுதந்திரம் சொல்றோம். 1947. யாருங்க காரணம் சுதந்திரத்துக்கு? மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு. இஸ்லாமிய பேரை யாருக்கு தெரிகிறது? இஸ்லாமிய வரலாறு இன்னைக்கு போட்டு பார்த்தோம்னா எந்த இஸ்லாமியர்களே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்கள், இஸ்லாமிய பேருக்கு இல்லை. என்ன காரணம்? எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது. உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லலாம். 1947
ஆகஸ்ட் 15 அன்றைக்கு என்ன நாள் தெரியுமா? அன்றைக்கு சுதந்திரத்தை கொண்டாடுறதுக்கு முழு அன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? லைலத்துல் கத்ர். ரமலானுடைய பிறை 27. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு அந்த பெருமளவு எல்லா இமாம்களும் எங்களால் அறிவிப்பட்டு கிடக்க முடியவில்லை. எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுப்பாங்களா? எங்களால் இந்த அதிகாரத்துக்கு கீழாக இருக்க முடியவில்லை. எங்களுக்கு சுதந்திரத்தை கொண்டவர்கள் கேட்டார்கள். விடியது வெள்ளைக்கால நாட்டிற்கு தெரிந்து வருகிறான். என்ன காரணம்? இஸ்லாமியர்கள் குணா லைலத்துல் கத்ர் 1944 யாருக்கு தெரிகிறது? என்ன கண்ணியத்திற்குரியது அதிகாரம் செய்தவர்கள் அதிகாரம் இல்லை. என்ன காரணம்? அண்ணலாரின் ஆளுமை நம்மளுக்கு இல்லை. நாமட்ட அதிகாரம் இல்லை, அதனால் அதிகாரம் ஆளுமை இல்லை. அதிகாரத்தை எழுந்து நாம் முடித்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி வாழ்வதற்கு அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். உங்களுடைய துவாவை எதிர்பார்ப்பவராக அஸ்ஸலாமு அலைக்கும்.